தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். சுங்கச்சாவடிகளில் அந்த உரிய கட்டணம் நிலுவைத் தொகை செலுத்தவில்லை என்று கூறிதான் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவு தற்போது நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இன்று ஜூலை 10 அந்த 4 சுங்கச்சாவடிகளுக்குள்ளும் அரசு பேருந்துகள் அனுமதிக்க கூடாது என்றுதான் அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மதுரை கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட், அதே போல கன்னியாகுமரி டு எட்டு டோல்கேட் பிரைவேட் லிமிடெட், சாலைப்புதூர் மதுரை டோல்கேட் பிரைவேட் லிமிடெட், நாங்குநேரி கன்னியாகுமரி டோல்கேட் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட அந்த நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதுல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தங்களுக்கு நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதுனால அந்த நிலுவைத் தொகை இன்னும் 277 கோடியை செலுத்தாமல் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள். சுங்கச்சாவடி ஊழியர்கள் அந்த பேருந்துகளை நிறுத்தி கட்டணம் வசூலிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் இது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் அந்த வழக்கினுடைய பின்னணி என்பது இருக்கிறது. இந்த வழக்கை தான் விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அந்த போக்குவரத்து கழகங்கள் இந்த நிலுவைத் தொகையை தீர்க்காமல் பிரச்சனை நீட்டித்துக் கொண்டே இருந்தால் அந்த தொகை என்பது 300 கோடி 400 கோடி வரை உயரும் என்று தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனை தீவிரத்தை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படவில்லை என வேதனை தெரிவித்த அவர் இதனால் மக்கள் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய இந்த கப்பலூர், எட்டாவட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக இன்று முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்கூடாது என்று அவர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த சுங்கச்சாவடிகள்ல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அசம்பாவிதங்களோ நடைபெறாமல் தடுக்க காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் உடனடியாக நேற்று அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் நீதிபதி முன்பு ஆஜராகி இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்வு ஏற்பட இருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் பிரச்சனைக்கு தீர்வான சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களுடன் போக்குவரத்துறை செயலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், எனவே இதில் நல்ல தீர்வு எட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதையடுத்து அவருடைய உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த தென் மாவட்டங்களில் செல்லும் 4 சுங்கச்சாவடிகள் அரசு பேருந்துகள் கூட அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 31 தேதி வரைக்கும் நிறுத்தி வைப்பதாகவும், எனவே அரசு தரப்பு தகவலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவருக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த பேருந்துகளை அனுமதிக்கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதால் வழக்கம் போல பேருந்துகளை இயக்கலாம் என்றும் அவர் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.